நண்பர்களே, நாம தொடர்ந்து ஒரு விழிப்பு நிலைக்கான முயற்சியில இருக்கிறோம். அது அவ்வளவு கடினமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிமைதான். ஆனா நாம பெற்ற அனுபவங்கள், கடந்து வந்த பாதை, சமுதாயம், மற்றவைகள் அனைத்தும் அதை மூடி மறைத்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆக்கிடுச்சு. அதனால நாம இப்போ அதற்கு ஒரு தொடர் முயற்சியை செய்ய வேண்டியது. நம்மளுடைய இயல்பு அதுதான். அப்படின்னா என்ன? நாம இயல்பை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துடும். பல காரணங்கள் இருக்கலாம். அப்போ போன வாரம் நான் விழிப்புணர்வுக்கான பயணத்துல முதல்ல ஒரு விஷயத்த வலியுறுத்தி இருக்கிறோம். என்ன அப்படின்னா, சமாதானமுடைய தன்னுணர்வு, தன்னுணர்வுடைய சுதந்திரம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செஷன்ல நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னோம். அடுத்தது எளிமையான மனம் பற்றி போன வாரம் நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுக்கு விழிப்படைவதற்கான அடிப்படையான தகுதிகள். எளிமையான மனம் அப்படிங்கறத பற்றி நாம நிறைய உருவகப்படுத்தி இருக்கிறோம். உண்மையிலேயே அதெல்லாம் எளிமையானதா? நம்மை சுற்றி வாழ்பவர்கள் நிறைய எளிமையான வாழ்க்கை வாழ்வதாக நினைக்கிறாங்க. ஆனா எப்படி உண்மையான எளிமைங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்வி நம்மிடம் இருக்கு. உடையில எளிமை, உணவுல எளிமை, பயிற்சி முறை, இப்படி பல விஷயங்களை, இவைகளெல்லாம் எளிமைக்கான வழி அல்லது எளிமையான விஷயம் அப்படின்னு நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எளிமையான மனம் என்பது நம்மளுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இதுவரைக்கும் நாம கற்பனை செய்த விஷயங்களை விட்டு தாண்டி இருக்கக்கூடிய ஒன்று. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் போன வாரம் நாம சில கதைகள் எல்லாம் உதாரணமாக சொன்னோம். இப்போ எல்லாத்துக்குள்ளே ஒரு கேள்வி. நாம சில குணங்களால ஆட்பட்டிருக்கோம். கோபத்தால, பயத்தால, கவலை, பேராசை, சினம் இப்படின்னு பல விஷயங்களை நாம ஆட்பட்டிருக்கோம். அவை ஒரு இருளை போன்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது வெளிப்படையாத நிலையில நாம ஆற்றும் செயல்கள் அனைத்துமே துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியதுதான். உறக்கத்துல ஆற்ற செயல். அப்ப அதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? நாம் என்ன நினைக்கிறோம்? பேராசையுடைய ஒருத்தர்கிட்ட நீ பேராசையை முழுசா விடணும், அப்பதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். உண்மையிலேயே அதிகமான பேராசை உடையவன் தான் அந்த கருத்தை ஏற்றுக்குவோம். அப்படித்தானே? ஏன்னா மோட்சங்கிறது அதை விட மிகப்பெரிய விஷயம். அதை அடைவதற்கு இதுதான் வழின்னு சொல்லி அதே குணத்தை மறைத்து கொண்டு வேறு விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு, அப்போ ஒரு விஷயம் உண்மை. நாம எப்படி பழக்கப்படுத்தி இருக்கோம் இந்த மனசை,
இத்தனை ஆண்டு காலம். அதன் வாயிலாகத்தான் இந்த உலகத்தையும் நமக்கு கிடைக்கிற தகவலையும் எடுத்துக்கிறோம். காரணம், எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நாம எடுக்க தயாரா இல்லை. நாம என்ன புரிஞ்சிருக்கோமோ அதன் அடிப்படையில் நாம ஒரு கருப்பு கண்ணாடி எல்லாரும் போட்டிருக்கோம், ஆளுக்கு ஒரு கண்ணாடி கலர்ஃபுல்லா. அதுல இருந்துதான் நாம இந்த உலகத்தை பார்க்கணும். அப்ப அங்க என்ன கிடைக்குதோ அதை அந்த கண்ணாடி மூலமா தான் ரிசீவ் பண்ணும். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் எளிமையா. அப்ப எப்படி அது விட்டு போகும்? யாரோ ஒருத்தன் இருட்ட என்ன பண்றதுங்க நம்ம விட்டு வெளியே தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தா அது தீர்மா? ஒரு அறையில இருக்கிற இருட்ட வெளியேற்றுவதற்கு வெளியே தள்ளிட்டு இருந்தா, கதவை திறந்து அதை வெளியே தள்ளிட்டு இருந்தா சாத்தியமாகுமா? அப்படிப்பட்ட முயற்சி தான் நம்மிடம் இருக்கக்கூடிய அவசியமற்ற குணங்கள். அப்படின்னா எது? நமக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடிய விஷயம். அது தப்பா ரைட்டான்னு இல்லை, அப்படி அனுபவப்பட்டு வந்துடும், பழக்கப்படுத்திடும் நம்மளை. அப்படி ஒரு மனநிலையில இருக்கிற நாம எப்படி அதுல இருந்து விடுபட முடியும்? எப்படி சமாதானம் அடைய முடியும்? நான் சொன்னேன், எளிமையான மனம்ங்கிறது சமாதானம் அடைந்த மனம், இயல்பான மனம், முரண்பாடுகளற்ற மனம், டியூவாலிட்டின்னு சொல்லக்கூடிய வேற்றுமையை மறந்த நிலை. நாம அந்த நிலையை அடைவதற்காக போராடிடும். எதை வெளியேற்றுவது, எதை உள்ள வச்சுக்கிறதுன்னு தெரியல நமக்கு. ஒரு சின்ன கதையின் மூலம் இதை இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். புத்தரிடம் ஒரு இளைஞன் சீடனா சேர்ந்தான். நல்ல ஆர்வமிக்க இளைஞன். ஆனா புத்தனுடைய கருத்தை உள்வாங்கி கொண்டவர். எப்படியாவது குருவிடம் இருந்து இன்னும் நம்மை மேன்மை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோட சேர்ந்தோம். நாம் எல்லாரும் சேர்ற மாதிரி. நோக்கம் சரிதான். அதை எப்படி நடைமுறைப்படுத்த போறது? புத்தர் ஒரு நாள் கூப்பிட்டார். அவன் வணக்கம் குருவே, சாப்பாட்டுக்கு என்ன செய்துட்டு இருக்க? நீங்க சொல்லுங்க, எங்க போய் அப்ப எல்லாம் அவங்க பிக்ஷை எடுத்துதான் உணவு இருக்கும். எந்த பகுதிக்கு போக சொல்றீங்களோ அங்க போயிட்டு நான் பிக்ஷை ஏந்திட்டு வர்றேன். அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சார். நீ ஒண்ணு பண்ணு, ஒரு சிஷ்யை எனக்கு இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நீ போ, அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு வா போன்னு சொல்லி அனுப்புற. அவன் அந்த சிஷ்யின் வீட்டுக்கு போறான். போற வழியில அவன் மனசு வேலை செய்யுது. நம்ம எல்லாத்துக்கும் மனசு வேலை செய்யும். ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு செயலுக்கு நாம போறதா இருந்தா அதை பற்றி நாம பெற்ற அனுபவங்கள், படங்கள்ல பார்த்தது, கதைகள்ல கேட்டது, கற்பனையா புரிந்து கொண்டது, மற்றவர்கள் சொன்னது, இதெல்லாம் ஓடும் தெரியுங்களா? எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்ல முடியும். அது போல அவனுக்கும் ஓட ஆரம்பிச்சிச்சு மனசுக்குள்ள. நமக்கு இந்த மாதிரி உணவு இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க நமக்கு போடுற உடம்புல உதாரணமா நமக்கு சப்பாத்தி, கிரேவி இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அவங்க ஏதோ நமக்கு பிக்ஷை போடுறவங்க, அவங்க அப்படியெல்லாம் பண்ண முடியும். இப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஓடுது. அவனுக்கு சாப்பாடை நோக்கி போறதுனால அப்படி நாம வெவ்வேறு கருத்துக்களை வச்சுட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? அதே போல அவன் போறான். அவன் வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை வணங்கி, அம்மா இப்படி புத்தர் அனுப்பிச்சிருக்காரு, வா தம்பி உனக்காக தான், சகோதரா அங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் உட்காருன்னு சொல்லி அவங்க உணவு பரிமாறுறான். இவனுக்கு ஆச்சரியம்.
என்ன இவன் என்னென்னலாம் நினைச்சிட்டு வந்தானோ, இந்தந்த உணவெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் நம்ம மதிய உணவு அப்படின்னு எதையெல்லாம் அவன் மனசுல நினைச்சானோ, அதெல்லாம் அந்த தட்டுல இருந்துச்சு. இவனுக்கு ஆச்சரியம். அடடா! என்ன அற்புதம்! நாம கொஞ்சம் கூட கற்பனை பண்ணாத உணவு நம் முன்னாடி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா அத சாப்பிட்டான். நல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சோனே அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பணும் இல்லையா? நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் மனசுக்குள்ள தோணுது. நல்ல தேவையான இனிமையான உணவு நமக்கு படைக்கப்பட்டிருக்கு. அந்த உணவ நாம சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். காரணம், இந்த நல்ல வெயில் நேரம். மதிய நேரம் மீண்டும் ஆசனத்துக்கு திரும்பணும். ஆனா நல்ல வெயில் இருக்குது. இப்படி கொஞ்ச நேரம் படுத்திருந்தா நல்லா இருக்கும். தூங்கி எந்திரிச்சு போனோம்னா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் நாம பிக்ஷை எடுக்க போன இடம். அவங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கிளம்பலான்னு யோசிக்கும்போது, "சகோதரா, நீ நல்லா சாப்பிட்ட. நீ ஒண்ணு பண்ணு. இந்த விரிப்ப குடுக்குறேன். இதுல விரிச்சு கொஞ்ச நேரம் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் போன்னு" சொல்லுது அந்த அம்மா. இவனுக்கு ஆச்சரியம். என்னடா இது! நாம கற்பனை கூட பண்ணாம ஜஸ்ட் யோசிச்சது எல்லாமே அப்படியே அவன் கண்ணு முன்னாடி நடக்குது. இவனுக்கு படு ஆச்சரியம். இருந்தாலும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். கீழ ஒரு பாய் குடுக்குது அந்த அம்மா. விரிச்சு படுத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பி அங்க எங்கேயோ வெளிய கிளம்புறாங்க. அப்படி போகும்போது கவனிக்கிறாங்க. இவன் வந்து விரிக்கும்போது தலாணி வச்சுட்டேன்னு நெனைக்கிறான். நமக்கும் ஒரு மெத்த இருந்ததுன்னா, நமக்குன்னு ஒரு மெத்த, தலாணி இதெல்லாம் இருந்ததுன்னா, எவ்வளவு அற்புதமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நாம ஒரு இடத்துல பிட்சைக்காக வந்திருக்கிறோம். அவங்க குடுத்த சௌரியத்த தான் நாம வச்சுக்கணும். பாருங்க அவங்க வீடு வசதி வாய்ப்போட எவ்வளவு நல்லா இருக்காங்க. அப்படின்னு அவன் நெனைக்கிறான். அப்போ அந்த அம்மா போனவங்க நின்டு, "சகோதரா, நீ நெனைக்கிற மாதிரி அந்த பாயோ, இந்த வீடோ, உணவோ இது எதுவுமே என்னோடதும் இல்ல, உன்னோடதும் இல்ல. இன்னைக்கு நமக்கு அது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதானே ஒழிய, இதுல யாருடையது இல்ல, யாருடையதுன்னு அதன் மேல பொசஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது! நாம நெனைக்கிறதெல்லாம் இந்த அம்மா உடனே சொல்லுது. எப்புட்றா இவங்கள நாம ஃபேஸ் பண்ண போறோம்ன்ட்டு கொஞ்ச நேரத்துல அவனுக்கு உள்ள பதற ஆரம்பிச்சுருச்சு. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அம்மாகிட்ட சொல்றான், "என்னைய மன்னிச்சிடுங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு குருகிட்ட போகணும். என்ன அனுமதிங்கங்கிறான்." உடனே, "சகோதரா, ஏன் நீ பதட்டப்படுற? நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி அப்புறம் கூட நீ போலாம்ல. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறன்னு?" கேட்குது. "இல்ல, இல்ல, என்னைய தயவு செய்து போகுறதுக்கு அனுமதிங்கன்னு" வணங்குறான். "சரி, போயிட்டு வான்னு" சொல்லுது. வேகமா ஓடி வர்றான். ஓடி வந்து குருவின் கால்ல வணங்கி, "என்னைய மன்னிச்சிடுங்க. நான் இனிமேலு அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். உடனே அவரு கேட்கிறாரு, "ஏன் நீ போனதுக்கு சரியா உணவு குடுக்கலையா?" "இல்ல, இல்ல. நான் என்ன நினைச்சேனோ அந்த உணவு குடுத்தாங்க." சரி. அடுத்தது கேட்கிறாரு, "உனக்கு படுக்கிறதுக்கான சௌகரியம் எதுவும் இல்லையா?" "இல்ல, இல்ல. நான் நினைச்சத விட அற்புதமா அவங்க எல்லா விஷயங்களையும் நான் நினைச்சத அவங்க பிரதிபலிச்சாங்க, சொன்னாங்க. இறுதியா நான் அவங்ககிட்ட கேட்டேன். எப்படி இவ்வளவு என் மனசுல நினைச்சத நீங்க கரெக்ட்டா அங்க செஞ்சுட்டு இருக்கீங்களே! எப்படி இதனால எது சாத்தியமாகுது?" அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, "நீயும் கொஞ்ச நேரம் ஆழ்ந்து தவம் பண்ணி கவனிக்க ஆரம்பிச்சேன்னா, உனக்கும் இது அனுபவமா கிடைக்கும்னு" சொல்றாங்க அந்த அம்மா. அதனால குருகிட்ட வேண்டி நான் அங்க போக மாட்டேன்னு சொல்றாரு. என்ன காரணம்? ஏன் போக மாட்டேன்னு அவர் குரு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், அந்த அம்மா வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அத அவங்க கண்டுபிடிச்சுடுறாங்க. நான் தவறுதலா அவங்கள வேறு விதமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு நிமிஷம் என் மனசு தளர்ந்து தவறா பார்க்க ஆரம்பிச்சேன்.
அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால நான் எந்த முகத்தை கொண்டு நான் அவங்கள போய் பார்ப்பேன். அவங்க என்ன சகோதரா சகோதரான்னு வேண்டிய உணவெல்லாம் படைச்சாங்க. அதனால அவங்க அவங்க முகத்தை என்னால ஏறெடுத்து பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்குது. நான் போக மாட்டேன். மீண்டும் அவன் குருவிட்ட சொல்றான். அவரு சொல்றாரு, "நீ இத ஒரு தவமா எடுத்து செய்யணும். அதுக்காக தான் உன்னை அனுப்பிச்சேன். மீண்டும் இது ஒரு கட்டளை. மீண்டும் நீ அங்க தான் போற, சாப்பிட போற. ஆனா இத ஒரு தியானமா நீ செய்யணும்னு" சொல்லி அவன அறிவுறுத்தி அனுப்புறார். அப்போ அது ஒண்ணுதான் குருவினுடைய வாக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் நடக்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள ஓடுற எண்ணத்தை எல்லாம் கவனின்னு மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் அவனுக்கு சொல்லி அனுப்புறாரு. உனக்குள்ள என்ன எண்ணம் வந்தாலும் அத கவனி. செயல்படாத கவனி. அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இவன் போறான் அடுத்த நாள். பதட்டத்தோட போறான். ஏன்னா அவன் ஏற்கனவே மனசு போராடிட்டு இருக்குதே. டியூவாலிட்டி. அதாவது நான் சொன்னது போல அது சமாதானம் பெற்ற அல்லது இயல்பான மனம் இல்ல. போராட்டம் கொண்ட மனதோட போறான். அங்க போகும்போது திடீர்னு குரு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. குரு என்ன சொன்னாங்க? எந்த எண்ணம் வந்தாலும் நீ அதோட செயல்படாத, அத கவனின்னு மட்டும் சொன்னார். உடனே அவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தில் நடக்கிறதை அவனையும் கவனிக்கிறான். அவனுக்குள்ள ஓடுற எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி ஒவ்வொன்னா கவனிக்க அவனுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. வேகமா செயல்பட்டுட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வேகம் குறைஞ்சு அமைதி நிலைக்கு போறான். ஒரு ஸ்டேஜ்ல அவன் அங்க வர்றதுக்கும் போறதுலயும் எந்த இடர்பாடும் இல்லாம இயல்பா எல்லா செயல்களும் அவனுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இப்படி இந்த கதை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் முதல்ல சொன்ன இருள வெளியேற்றுவதற்கு அவசியமில்லாத குணங்களை தாண்டி வருவதற்கு நாம செய்ய வேண்டியது, நாம என்ன பண்றோம்னா அதற்கு மாற நல்ல குணங்களை போட முயற்சி செய்துட்டு இருக்கோம். ஆனா நான் போன வாரம் சொன்னது போல எல்லா காயினின் அதர் சைடு எந்த ஒரு நல்லதுக்கு பின்புறம் என்ன இருக்கணும், கெட்டதும் இருக்கும். அதனால நீங்க எப்படி போட்டாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சுதான் வரும். எப்படி உண்மையிலேயே அதுல இருந்து விடுபடுறது, ஒரு இருட்டை முழுசா வெளியே ஏற்றணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அங்க விளக்கு ஏற்றணும், ஒளி வரணும். நமக்குள்ள ஒரு விழிப்பு நிலை ஏற்படும். எந்த செயலை செய்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, எந்த எண்ணங்கள் ஓடுகிறதோ அதை கவனிக்க பார்க்கணும். செயல்படுபவனாக நீங்க இல்லாம செயலை கவனிக்கிறவனா இருக்கு. என்னைக்கு கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது என்ன எண்ணமா இருந்தாலும் சரி, என்ன செயலாக இருந்தாலும் சரி, அதை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் இயல்பான நம்முடைய தன்மை உள்ள மலர ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இப்படித்தான் இந்த இயல்பான மனதை அடைவதற்கான முயற்சி நமக்குள்ள நிகழும். அதை விட்டுட்டு போலியா உடை உடிச்சுக்கிறது, நான் இப்போ என்னுடைய ஈகோலாம் விட்டுட்டு நான் அமைதி அடைந்துட்டேன் அப்படின்னு நாமளா கற்பனை பண்ணிக்கிறது, ஈகோவை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஈகோவா மாறுது. நிறைய பேரை நான் பார்க்கிறேன். நம்ம அன்பர்கள்கிட்ட நிறைய இடங்கள்ல அந்த போராட்டம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அவங்கள பொறுத்தளவு அவங்க கோபத்தை விட்டுட்டேன், என்னுடைய தன்முனைப்பை அகங்காரத்தை விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வேற ஒரு ஃபார்ம்ல நமக்குள்ள பிளே ஆயிடும். அது அவங்களுக்கே தெரியாது. எங்கேயோ போய் அது முட்டி நிற்கும் போதுதான் அடடா என்னடா இது நடக்குது அப்படின்னு போராடிட்டு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்குள்ள இருளை நீக்குவதற்கு ஒரே வழி விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அதாவது விழிப்படைய வேண்டும். விழிப்பு நிலை இல்லாமல் ஆற்றும் அத்தனை செயல்களுமே பாவமாகத்தான் இருக்க முடியும். நிச்சயம் அது புண்ணியமே நீங்க ட்ரை பண்ணாலும் கூட அதுல விழிப்பு நிலை இல்லைன்னா அது நிச்சயம் பாவ செயலாக மாறிக்கொண்டிருக்கும். நமக்கு அறியாமவே நாம ஏதோ நல்லது செஞ்சுட்டு இருக்கோம், புண்ணியம் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு செய்துட்டு இருப்போம். அது விழிப்படையவில்லை என்றால், விழிப்புணர்வு பெறவில்லை என்றால், நான் சொன்ன போல தன்னுணர்வு சுதந்திரம் அடையவில்லை என்றால், நான் அடுத்த நிலையில நம்ம மனம் இயல்பு நிலைக்கு வரல அப்படின்னா
இது நிச்சயம் நன்மை தரக்கூடிய செயல்களாக அமையாது என்ற பேருண்மையை மனதுல சொல்லணும். இப்ப இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் என்ன? எல்லாத்தையும் கவனிக்கிறவனா மட்டும்தான் நீங்க இருக்கணும். செயல்படுறவனா இருக்கவே கூடாது. உங்களுடைய எண்ணம் உட்பட அத்தனையும் நீங்க என்ன பண்றீங்க? கவனிக்கிறீங்க, அவ்வளவுதான். கவனிச்சுக்கிட்டே இருக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி விழுற ஆரம்பிக்கும். இந்த இருள் மறையும் என்ற பேருண்மையை நீங்க அனுபவமா பெறும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு காட்சியாகும் என்ற உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமும், குருவின் மூலமாக பெறுவதன் மூலமாகவும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் ஆனந்த நிறைவோடு உங்களையும் உங்கள் அன்பு குடும்பத்தையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏதாவது சந்தேகம்